ஃபர்ஸ்ட் டைம் டூடுல் ட்ரை பண்ணியிருக்கேன். நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு டூடுல் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுற எல்லாத்தையுமே ஒரு ஸ்கெட்ச் வந்து எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த இமேஜ் வந்து நீங்கள் ரியலாக ஷூட் பண்ணுறீங்களோ அதோட ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து நீங்கள் பிரிண்ட்ரெஸ்ட் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு காஃபி வந்து ட்ரா பண்ண போகிறீங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸ் பிக்சராக வந்து நம்ம காஃபி ட்ராயிங் இந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா நிறைய நமக்கு ரெஃபரன்ஸ் வந்து சிம்பிள் இமேஜாக கிடைக்கும். அதை வந்து நான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் ரியல் பிக்சர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஒரு சில இது மட்டும் நான் பிரிண்ட்ரெஸ்ட் பார்த்து வந்து ட்ரை பண்ணேன். ஸோ இதோட அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பென்சில் ட்ரா வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து அப்போ தான் ஏதாவது மிஸ்டேக், ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து டூடுல் பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு பென்சில் ட்ராயிங் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்கெட்ச் வந்து பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ட்ராயிங்கும் நல்லா ஃபஸ்ட் டைமே வந்து நல்ல சூப்பராக அதோட அவுட்புட் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்க எல்லா ஃபுட்டுமே நான் வந்து உடுமலையில் தான் ட்ரை பண்ணேன். ஸோ அங்கே எல்லாமே நான் சாப்பிட்ட அளவுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் உடுமலையில் இருக்க மக்கள் அப்படின்னா அங்கே வந்து என்ன இன்னும் ஸ்பெஷல் வந்து இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட அவுட்புட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களும் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் வர்ற கடைகள் நீங்கள் எதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நான் இதை சொல்லியே ஆகணும். இந்த ப்ரௌனி பார்த்திங்கன்னா ரொம்ப சுட சுட கொடுத்துருந்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் சூடாக சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். நிறைய ஃபுட்டு வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு இதில் நமக்கு வந்து டைம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இதில் ஸ்பேஸுமே அவ்வளோவா இல்லை. ஏன்னா இப்போ வந்து ஷார்ட் வீடியோ பார்த்திங்கன்னா 3 நிமிட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம அதுக்குள்ளார முடிக்கணும் அப்படின்றதுக்காக நான் அதில் ஒரு சில பிக்சர் வந்து எடுத்து நான் இந்த மாதிரி டூடுல் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணி முடிச்சிடலாம் தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு ஸ்கெட்ச் பண்ணி பார்ப்போம் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்சுமே பண்ணி ட்ரை பண்ணேன். அது வந்து ஸ்கெட்ச் பண்ணதுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.